திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்கும்படி பணிவன்படி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க நடராஜா, அப்படிங்க. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வந்தவாசி செண்புவல்லியம்மா, வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணங்குகிறேன் ஐயா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் ஒரே உன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்கய்யா. அடுத்து திருமுறை கோயில் சென்றடைதல். வாங்க காந்திமதியம், வாங்க. அருள் பெருகு தனிக்கடல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம்
அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கோயில் மல்லிகாமா மல்லிகாமா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்ப ஆதரவு தந்தையினர் இனியாடியார் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளொற்று பிணை நீர் அம்மாலிங்கி ஆற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருப்பள்ளி எழுச்சி தாமோதரையா. சிவாய நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு நம்ம ராஜாயா சொன்ன மாதிரி 400வது நாள். இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன. இந்த பிறவி நோய் தீர்க்கணும் தான் இந்த முயற்சி. இந்த முயற்சிக்காக கூடுதலாக செய்யப்படுகிறது. இதற்கு முன்னாடி உள்ள காலையில நெட்டை கூடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி தொடங்கி இன்னைக்கு 100வது நாள், வெற்றிகரமான 100வது நாள். நான் நடராஜ் அதை குறிப்பிடுவார் பார்த்தா என்ன தெரியல, அவருக்கு குறிப்பிடலை, ஏன்னு தெரியல. இந்த நெட்டை கூடல் நிகழ்ச்சி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய இதுபடி நாட்குறிப்பின்படி 11/11/24 தொடங்கியிருக்காரு. 10ஆம் தேதியோட அந்த நம்ம இது முடிச்சிட்டோம். இப்ப வெள்ளாணை சருக்கத்துல நாயன்மார் புகழ் பாடும் 4 நிகழ்ச்சியை நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிச்சதுங்க. நவம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த நவம்பர் 10ஆம் தேதி வெள்ளாணை சருக்க முடிச்சிருக்கோம். மறுநாள் 11ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னோட டைரி குறிப்புல படி 10ஆம் தேதி வெள்ளாணை சருக்கத்தை முடிச்சோம். அடுத்த நாள் 10ஆம் தேதி காலையில இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. நம்ம முதல் நாள் ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு வெற்றிகரமான 101வது நாள் இல்லையா? அப்போ வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. இப்போது நாம் திருமுறை தமிழோசையில 9ஆம் திருமுறையில நேற்று வர 10 பதிகம் பாராயணம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 11வது பதிகம் திருமுகைத்தலை, கருவூர் தேவர் அருளியது. முதல் பாட்டு புவன நாயகனே, பஞ்சாம பண்ண நம்ம நடராஜை ஆரம்பிச்சிருப்பார். புவன நாயகனே அகவுயிர் கமுதே. ஏன்னா அக வழிபாடு செய்யறார், அதனால அகவுயிர் கமுதேன்னு பாடுறார். இது கருவூர் தேவர் அந்த அகவுயிர் வழிபாட்டை ஆரம்பிச்சிருப்பார்.
வாங்கய்யா. 9ஆம் திருமுறையில 11வது பதிகம் திருமுகைத்தலை. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டாருங்க சிவபெருமான். சிவசிவ கருவூர் தேவர் அருளிய என்ன மொபைல்ல தான் பார்த்து பாட போறேன், கொஞ்சம் பொறுத்துங்க, அதை வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லை, நிதான பண்ணுங்க. ஏன்னா அந்த பாட்டே புவனநாயகனே அக உயிர்க்கம்னு ஆரம்பிக்குது. அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்க முதல் பாட்டை படிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஐயா 9ல 11 கருவூர் தேவருடைய திருமுகைத்தலை. திருச்சிற்றம்பலம். பஞ்சம பண்ணு தானே முன் படைத்தான். ரைட்டுங்க. சிவாயம். திருச்சிட்டம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஒளிவல்லர் விளக்கு புவன நாயகனே அக உயிர்க்கமுதே உரணா ஆரணம் பொழியும் புவன நாயகனே அக உயிர்க்கமுதே உரணா ஆரணம் பொழியும் பவனவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னக ஆபரணா அவனி ஞாயிறு போன்றருள் புரிந்தடியே அகத்திலும் முகத்தலை மூதூர் தவளமாமணி போம் கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே தனியனேன் தனிமை நீங்குதற்கே. நன்றிங்கய்யா. புவனநாயகனே என்பது பெருமான் இந்த உலகமா இருக்கிறான். அது புற வழிபாடு என்று சொன்னால் அவன் அக உயிர்க்கு அமுதாயிருக்கிறான். அதற்காகத்தான் அக வழிபாடு. காலையில நெட்டை கூடலும் இரவுல அக வழிபாடும் செய்கிறார் அல்லவா? அதான் அந்த அக உயிர்க்கு அமுதாயிருக்கிறான். அவன் அகத்திலே வழிபாடு செய்தால் நமக்கு தனிமை மட்டும் தருப்பான் இல்லை, நம்மை அடியாரோடு கூட்டுகிற வகையில தனிமை அந்த தனியனேன் தனிமையை நீங்கி என்னை அடியறி கூட்டி அதிசயம் மூலமாக அந்த முத்தி இலக்கணத்தை எனக்கும் தருவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. ஐயா இன்னொரு அந்த பாட்டை பாடுங்க. அது பஞ்சம பண்ணுல பாடுங்க. தானனை முன்படைத்தான் அதே பாவனையில. திருச்சிற்றம்பலம். தானனை பாடிட்டு வேணா பாடுங்க. தானன தானன இது ஒளிவளர் விளக்கத்தான் அது வரும் சிவபெருமானே. அதுவும் பஞ்சம் பண்ணுதான். கொஞ்சம் இது அந்த இசையை வளப்படி கொஞ்சம் மாறும். சரி, கண்டிப்பா இது அப்படிதான் பாடணும். சிவசிவா. சரி, ஒளிவளர் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ராகம் வருதோ பாடுங்க. தாளம் போட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு பாத்து. திருச்சிற்றம்பலம். புவன நாயகனே அக உயிர்க்கமுதே பூரணா ஆரணம் பொழியும் புவன நாயகனே அக உயிர்க்கமுதே பூரணா ஆரணம் பொழியும் பவனவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பவனவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னக ஆபரணா அவனி ஞாயிறு போன்றருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூர் தவன அகத்திலும் முகத்தலை மூதூர் தவனமாமணி பூங் கோயிலும் நமந்தாய் தனியனேன் தனிமை நீக்குதற்கே தவனமாமணி பூம் கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை
நீங்குதற்கே. திருச்சிற்றம்பலம். பெருமானை அகத்திலும் வழிபட வேண்டும், புறத்திலும் வழிபட வேண்டும். அகத்திலே வழிபடுவதற்காக காலையில நிட்டை கூடல், புறத்திலே வழிபடுதல். அந்த அக வழிபாடு என்ற பெயராலே அடியார்களோடு சேர்ந்து வழிபடுதல் இல்லையா, அது புற வழிபாடு. அது அக வழிபாடு என்ற பெயராலே செய்கிறார். முந்தானத்தில் ஒரு நல்ல அருமையான அந்த ரெக்கார்டிங் கேட்டேன். நல்ல அருமையா அடியாரெல்லாம் சேர்ந்து திருத்தொண்ட தொகை பாடி, அதோட அந்த பொன்னூசல் பாடி, பெருமானுக்கு இது இரவுல அர்த்த ஜாம்பூஜை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பாடி, அந்த பாடலாம் சொல்லி பஞ்சபுராணம் சொல்லி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் சுண்டெல்லாம் விநியோகிச்சு பாவனையிலேயே பண்ண அந்த வழிபாடு. அதனால அகத்திலும் புறத்திலும் பண்ணுதல். அதுதான் அகத்தலை முகத்தலை மூதூர். அடியாருடைய முகங்களை கண்டு கழித்தல் என்ற வகையில அகத்தலை முகத்தலை மூதூர். முகத்தலை தலை, அந்த தலை, இந்த தலத்தினுடைய பெயர். அந்த தலம் வந்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்குது. இது அந்த திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பக்கத்துல தான் இருக்குது இந்த தலம். அந்த அங்க இருக்கிற பெருமானுக்கு பன்னகாபரணன்னு பேரு. அந்த பன்னகம்னா பாம்பு. பாம்பை எடுத்து அமிழ்ந்தான். ஏன்னா இவர் யாரு, நம்முடைய தாரகாவரத்து ரிஷிகள் அனுப்பி அந்த பாம்பை பகைமையை எடுத்து எதிர்கொள்ளாமல் அதை நட்பாக்கி தன்மேலே அணிந்து கொண்டதுனாலே அவனுக்கு பன்னகாபரணம்னு பேரு. பகைமையையும் நட்பாக்கி குளிர்பதற்கு அடையாளம் தான் அந்த பன்னகாபரணம்னு சொல்லுவாங்க. அதனால அவர் தனிமையிலும் வழிபடுதல், கூட்டாக அடியாள் சேர்ந்து அந்த மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதான் ஒரு வாட்டி 2 வாட்டி பாட சொன்னேன். இந்த பாட்டை எல்லாருமே பாடலாம், ஆளு ஒரு வாட்டி பாடிடலாம். வாழ்க வாழ்க. நன்றிங்க, நன்றி சாமி, நன்றி. சொக்கமலம் வாங்கம்மா படி. நம்ம எதையும் பிளான் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு பண்றதுல இயற்கையா புத்தகத்தோட தானா அமையுது. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். சொக்கமா வாங்கம்மா. சிவா. புவனநாயகனே அக உயிர்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளவாய்மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னனக பரணா அவனி ஞாயிற் போன்று அருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூர் தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீங்குதற்கே தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீங்குதற்கே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. புவனநாயகன் என்பது இந்த பெருமான் உலகத்தை என்ன பண்ணா, ஆன்மாக்கள் ஈடேரண்டாக இந்த உலகத்தை படைத்தான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசமான 5 பூதங்களாக இந்த உலகத்தை படைத்ததனாலே அவனுக்கு புவனநாயகன் பெயர். அந்த புவனநாயகன் அந்த அந்த 5 பூதங்களின் அடையாளமாக ஆன்மாக்களுக்கு உருவை கொடுக்க சொல்ல மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களை தந்தான். அந்த 5 புலன்கள் மூலமாக நாம் 5 புலன்கள் சுவை ஒளி உரு ஓசை என்ற நாற்றமாகிய அந்த 5 புலன்களிலே அழிந்து உலகியலே மயங்கி கிடக்கிறோம். அந்த மயக்கலத்திலிருந்து நீங்கி அவனுடைய திருநாமமாகிய 5 எழுத்தை அகத்திலே நாம் கொண்டால் அதன் மூலமாக நம்முடைய ஆன்மா ஈடேறும். புவனநாயகன் என்று அவனை உலக நாயகனாக வழிபட்டால் வீடும் நாடும் நலம் பெறும். அகத்திலே வழிபட்டால் ஆன்மாவாகிய உயிர் உயிரி கொள்ளும் என்ற வகையில இந்த பாடலை நம்முடைய கருவூர் தேவர் அமைத்திருக்கிறார். புவனநாயகனே அக உயிர் கமுதே. வாழ்க வாழ்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அந்த பாட்டை. இன்னைக்கு அந்த பாட்டை படிச்சிடலாம். வந்துக்கிறவங்களா லைனை படிக்க சொல்லுங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. அடுத்தது சிவ புனிதவதி அம்மா வாங்க.
சிவப்புனித விஜயம்மா இல்லையா? அவங்க இல்லையா? வாழ் வாழ். காமாட்சி குமார், தேவி வெங்கடேசன் வாங்க. காமாட்சி குமார் இருக்கீங்களா? அவங்க வரமாட்டாங்க ஐயா. தேவி அம்மா வரமாட்டாங்க. அடுத்து கூப்பிடுங்க ஐயா. அடியேன் படிச்சிடுறேன் ஐயா. படிங்க. ஐயா வந்துட்டேங்க ஐயா, வந்துட்டேங்க ஐயா. வேண்டாம், காமாட்சியம்மா வந்துட்டாங்க, வாங்க. படி. திருச்சிற்றம்பலம். புவன நாயகனே அக உயிர்க்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பண்ணா பரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியே நகத்திலும் முகத்தலை மூதூர் தவள மாமணி பூ கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க. புவன நாயகன், அதனாலே அவனை பூரணா என்று அழைக்கிறார். பூரணன நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தரோடு எண்பகையாய் புணர்ந்து நின்ற பூரணன். அதனாலே பூரணா என்று அழைத்து அந்த பூரணன் என்ன பண்றான்? ஆரணம் பொழியும், ஆரணமாகிய அருமறை என்று சொல்கிற அந்த அஞ்செழுத்தை நமக்கு தருகிறான். அந்த அஞ்செழுத்தின் மூலமாக அகத்திலே ஓதி நாம் உய்யலாம். அதனாலே அந்த பூரணா என்பதன் மூலமாக வீடும் நாடும் நலம் பெறும். ஆரணமாகிய அஞ்செழுத்தின் வாயிலாக ஆன்மா ஈடேறும் என்ற வகையிலே கருவூர் தேவர் அமைத்த இந்த திருவிசைப்பா பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வாங்கம்மா வாங்கம்மா. தேவி வெங்கடேசன் வாங்கம்மா. படி. திருச்சிற்றம்பலம். புவன நாயகனே அக உயிர்க்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பபவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பனக பரணே அவனி ஞாயிற் போன்று அருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூரா தவமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீங்குவதற்கே. நன்றிங்க. அந்த பூரணனை அவர் எப்படி அழைக்கிறார்? பவளவாய் மணியே என்று அழைக்கிறார். ஏன்னா பெருமான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அதனாலே அந்த செம்மை நிறத்தை குறிப்பதற்காக பவளவாய் மணியே என்று அழைக்கிறார். அந்த பவளவாய் மணியை நாம் அவனுடைய அருள் வேண்டுமானால் நாம் நமக்கு பணி செய்ய வேண்டும். அதனால பணி செய்வார்க்கருளி நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று பணி செய்வார்க்கவன் இறங்குகிறான் என்று சொல்கிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். புவன நாயகனே அக உயிர்க்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூர் தவள மாமணி பூம் கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீங்குதற்கே. தனியனே தனிமை நீங்குதற்கே. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த புவன நாயகனை பசுபதி என்கிறார். அப்ப அவன் எனக்கு மட்டும் உரியவன் அல்ல, ஆன்மாக்கள் அத்தனை பேர் உயிரினங்கள் 64,100,000 யோனி பேதங்கள அத்தனை உயிர்களுக்கும் உரியவனாலே அவன்
பசுவாகிய ஆன்மாக்களுக்கு பதியாக தலைவனாக இருக்கிறான். பல்வேறு உயிர்களுக்கும் ஒரே தலைவனாக அவன் இருந்திருக்கிறான் என்பதனாலே அவனை பசுபதி என்று சொல்கிறார். அந்த பசுபதனை பன்னகாபரணா என்று அழைக்கிறார். என பகைமையையும் நட்பாக்கிக் கொள்கிற திறம்படைத்த அவன் பன்னகாபரணன் என்ற சொல்லாலே அழைக்கிறார் நம்முடைய கருவூர் தேவர். வாழ்க வாழ்க. ராணியம்மா சொல்ல மாட்டேன். ராஜா ராணியம்மா பேர் சொல்லவே மாட்டேன். உள்ள அப்ப தாதா செவிடு. புவன நாயகனே ஆக உயிர்க்கு மோதே பூரண மொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பண்ணாக அமரனா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியே அகத்திலும் முகத்தாலை மூது தவ மாமணி பூங்கோயிலும் அமர்ந்த தனியேனேன் தனிமை நீங்குதற்கே தவ மாமணி பூங்கோயிலும் அமர்ந்த தனியேனே தனிமை நீங்குதற்கே. திருச்சிற்றம்பலம். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்போ சுறுசுறுப்பாது? காலையில சூரியன் தோன்றினால் அதன் மூலமாக சுறுசுறுப்படைகிறது. அதனால பெருமானும் அவனி ஞாயிறு போல அருள் செய்கிறான். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு என்று பொழுது புலர்ந்தால் பெருமான் நம் உள்ளத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் செய்கிறான், இடரை நீக்குகிறான். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்ட. அவனை காலையிலேருந்து தொழுது பார்த்தா நம்முடைய கவலைகள் எல்லாம் கலைவான் என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயகர். மாலையிலே தொழுதால் இன்பம் வரும், காலையிலே தொழுதால் கவலை தீரும். மேலே அப்படின்னு அந்த திருக்கச்சூர் பாட்டு, அந்த பாட்டுல அந்த செய்தி இருக்குது. அந்த என்ன பாட்டது? மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கடை கண்டாய். அதனால அவனே ஞாயிறு போன்று அருள் புரிந்தடியர் என்று என்னுடைய கவலையை தீர்ப்பவராக முகத்தலை பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க வாழ்க. கே காயத்ரி இருக்கீங்களா? காயத்ரி நான் காதால கேக்குறேன். சரிம்மா, வாழ்க வாழ்க வாழ்க. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம். நன்றி. அடுத்தது சரி சரி உமா அம்மா வாங்க. அடுத்தது உமா அம்மாவுக்கு அடுத்து சர்பேஜ் உமா மகேஸ்வரி வாங்கம்மா. கருள் தேவ திருடிகளை போற்றி போற்றி. புவன நாயகனே அக உயிர்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னக ஆபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியே அகத்திலும் முகத்தலை மூது தவள மாமணிப்பும் கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீக்கதற்கே தனியனேன் தனிமை நீக்கதற்கே. அவனி ஞாயிறு போன்று அருள் புரிகிற பெருமான் என்ன பண்றான்? அகத்திலும் முகத்தலை மூதூர். அவன் உள்ளத்திலே இருந்து நமக்கு அகத்திலும் அருள் செய்கிறான்.
ஆனா முகத்தலை என்ற அந்த இது தலத்தை குறித்தாலும் நம்முடைய முகத்திலே இருந்து அந்த முகத்திலே தான் அந்த நம்முடைய ஐம்பொறிகளும் அமைந்திருக்கிற அந்த முகத்திலும் அவன் புறத்திலே அருள் செய்கிறான், அகத்தில் நெஞ்சிலேயும் புறத்தில் முகத்திலேயும் அருள் செய்கிறான் என்று கருவூர் தேவர் சொல்வதாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா வாங்கம்மா. சிவாய். ஐயா நானா? சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். புவன நாயகனே அகவுயிர்கமுதே, புவன நாயகனே அகவுயிர்கமுதே, பூரணாரணம் பொழியும் புவன நாயகனே அகவுயிர்கமுதே, பூரணாரணம் பொழியும் பவழவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பவழவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா, பசுபதி பன்னகாபரணா, வன்னி ஞாயிறு போன்றருள் புரிந்தடியே, நவனி ஞாயிறு போன்றருள் புரிந்தடியேன், அகத்திலும் முகத்தலை மூதூர் தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய், தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய், தனியனேன் தனிமை நீங்குதற்கே, தனியனேன் தனிமை நீங்குதற்கே. நன்றி ஐயா. அந்த திருமுகைத்தலை என்ற தலத்துல இருக்கிற பெருமான், பெருமானுக்கு பன்னகாபரணன்னு பேரு. அவனுடைய கோயில் தவளமாமணி பூங்கோயில் என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளமே கோயில் தான். அதனால அந்த உள்ள கோயிலையும் வெளியிலே புறத்திலே முகத்தலை என்ற கோயிலையும் இணைத்து காட்டி அகத்திலும் புகத்திலும் பெருமான் அருள் செய்கிறான். அடையாளமாக தவளமாமணி பூங்கோயில் என்று, தவளமாமணி என்பது அந்த பவழமணியை குறிக்கும் சொல்லுவாங்க, பெருமானுடைய சிவந்த மேனி. அதனால அவனை வாயும் பவளவாய், அவனுடைய கோயிலும் தவளமாமணி பூங்கோயில் என்று அந்த சிவப்பு மணி, அந்த சிவப்பு மணி அணிகிறது பவழமாலை அணிஞ்சிப்பாங்க இல்லையா? ஏன்னா சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான ஆகிய அந்த பெருமானை ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற வழிபாட்டுக்கு அடையாளமாக அதை அணிவார்கள் என்று சொல்லுவார்கள். வாழ்க. அந்த வழியாக அவன் பெருமான் இருக்கிறான். தவளமாமணி பூங்கோயில் அவன் எனக்கு தனிமையையும் காட்டுகிறான். பசித்திரு விழித்திரு தனித்திரு என்று தனிமையை காட்டி என் ஆன்மா ஈடேறு வேண்டுவதற்காக அருள் செய்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே அடியாளோடு கலந்து தனிமையை நீக்கி அடியறிக்கூட்டி அதிசயத்தையும் அவன் செய்கிறான் என்ற வகையில இந்த பாடல் அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு முறை அந்த பாட்டை பாடுங்கம்மா. ரசரசையம்மா. சரிங்கய்யா. உங்க இசையை கேட்கணும். புவன நாயகனே அகவுயிர்கமுதே, புவன நாயகனே அகவுயிர்கமுதே, புரணாரணம் பொழியும் புவன நாயகனே
அகவுயிர் கமுதே புரண்டாகாரணம் பொழியும் பவழவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பவழவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா பசுபதி பன்னகாபரணாவனி ஞாயிறு போன்றருள் புரிந்து அவனி ஞாயிறு போன்றருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூரகத்திலும் முகத்தலை மூதூர் தவளமாமணி கோயிலும் அமர்ந்தாய் தவளமா மணி கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே தனியனேன் தனிமை நீங்குதற்கே. நன்றி ஐயா. எனக்கு அருள் புரிவதற்காக பெருமான் அகத்திலே அமர்ந்து எனக்கு தனிமையையும் தருகிறான். அதோடு அந்த தவளமாமணியாக பொங்கில் அமர்ந்து புறத்திலும் அடியாருளோ சோர்ந்து வழிபதற்காக தனிமை நீங்குவதற்காகவும் அவன் அமர்ந்திருக்கிறான் என்ற வகையில அக வழிபாடும் புற வழிபாடும் என்று இரண்டையும் சொல்லி அக வழிபாட்டாலே வீடும் நாடும் நலம் பெறும், புற வழிபாட்டாலே வீடும் நாடும் நலம் பெறும், அக வழிபாட்டாலே ஆன்மா ஈடேறும் என்ற வகையில கருவூர் தேவர் நினைந்து நினைந்து பாடிய திருசைப்பா. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும்னு பாடுவார் வள்ளல. அந்த வகையிலே பாடப்பட்ட பாடல்னு சொல்லுவார்கள். ஓதுவாம்பத்திலாம் அந்த திருவிசை பாட சொன்னா நல்ல புலமை கொஞ்சம் இதுவா விவரம் தெரிஞ்ச ஓதுவாள் இந்த பொதுவாக அடியாரெல்லாம் ஒளிவள விளக்கன்னு ஆரம்பிப்பாங்க, ஏன்னா முதல் பாட்டாந்தால. ஆனா உள்ள போய் திருவிசை படித்த ஓதுவாமூர்த்திகள்ல இந்த பாட்டை பாடி காட்டுவாங்க. அது இசை பஞ்சமி இசையில நல்லா அந்த ஆரபி ராகத்துல இந்த ராகத்தெல்லாம் பாடலாம் ஒரு மரபு. அந்த இசைக்காக பாடினாலும் அதுல இருக்கிற பொருள் என்பது பெருமான் அகத்திலும் புறத்திலும் நமக்கு அருள் செய்கிறான். அகத்திலே இருந்து ஆன்மாவை இழக்கிறான், புறத்திலிருந்து அடியறி கூட்டி அது செய்கிறான் என்ற வகையில நம்ம இந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு பாட சொல்லலையா? இனிமேல் அந்த பதிகத்தை முடிச்சிடலாம். ஆளு ஒரு பாட்டு பாட சொல்லலாம். 10 பாட்டு இருக்கு, 2 3 4 பாடி. மகேஸ்வரி அம்மா வாங்க. 2வது பாட்டு படி சொல்லுங்க. நித்திலா அம்மா வாங்க. அடுத்தது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். வாங்கம்மா மகேஸ்வரி அம்மா. 2வது பாட்டுமா புழுங்கு தீவினையன் பாட்டு எடுத்துக்கிறேங்க ஐயா. எடுங்கம்மா. 9 11 2. கருவூர் தேவருடைய திருமுகைத்தலை. நித்திலாமா ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் கணபதியா. நித்திலாமா அடுத்தது. நித்திலாமா 3வது பாட்டு, கணபதியா 4வது பாட்டு, மகேஸ்வரி அம்மா 2வது பாட்டு. 9ல 11ங்களா? என்னம்மா? 9ல 11ங்களா? ஆமா, 9ஆம் திருமலை 11வது பதிகம் திருமுகைத்தலைன்னு இருக்கும். கருவூர் தேவர். நான் பாடிட்டீங்களா ஐயா? ஒரு நிமிஷம். கெட புகுந்து
உணர்பொருள் உணர்வு நூல் வகையார் வழங்குதேன் பொழியும் பவளவாய் முக்கன் வளரொளி மணி நெடும் குன்றே முழங்கு தீம்புழல் பாய்ந்து இளவரால் உள்ளும் முகத்தவை அகத்தமர்ந்து அடியேன் விழுங்கு தீங்கனியாய் இனியே ஆனந்த வெள்ளமாயே உள்ளம் ஆயினையே விழுங்கு தீங்கனியாய் இனியே ஆனந்த வெள்ளமாய் உள்ளம் ஆயினையே. திருச்சிற்றம்பலம். அந்த முகைத்தலை என்ற பூங்கிலே அமர்ந்திருக்கிற பெருமான் அகத்திலும் அமர்ந்திருக்கிறான். எதற்கு? என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கருப்பை நீக்கி அதை வெள்ளையாக்குவதற்காக. அதனால்தான் வினையினேன் வினைகட புகுந்த, என்னுடைய வினை கெடுப்பதற்காக அவனுடைய புகுந்து உள்ளத்து கருப்பை நீக்கி வெள்ளையாக்குகிறான். அதனாலே ஆனந்த வெள்ளமாய் உள்ளம்மாயினையே, என்ற உள்ளத்தை அவன் வெளுக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணகா உள்ள யார் அடுத்தது? நித்திலாமா வரலன்னா பட்டமால் படிச்சிடுங்க. அடுத்து நித்திலாமா பட்டமாலை சமையல் செய்யணுமா படிக்கணும். திருச்சிற்றம்பலம். கண்ணகா உள்ள கல்வனின் என் கண் கசிவிலேன் கண்ணினே சொறியேன் முன்னகா ஒழியேன் ஆயினும் செழுநீர் முகத்தலையாமந்து உறையும் பன்னகா பரணா பவளவாய் மணியே பாவியே நாவியுள் புகுந்த தென்னகாரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையாவது அதுவே எளிமையோ பெருமையாய் ஆவது அதுவோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் அருமையில் எளிய அழகே போற்றுன்னு மணிவாசகர் பண்ண மாதிரி எளிமையோ பெருமை ஆவதுவே என்று பாடுகிறார். அருமையில் எளிய அழகே போற்று என்ற மணிவாசகர் வாக்கை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கேடிலா மென்னூர் 4வது பாட்டு. நித்திலாமா ரெடியா இருக்கீங்களா? நித்திலாமா வாங்க. ஐயா யார கூப்பிட்டீங்க ஐயா? என்ன கூப்பிட்டீங்களா? நித்திலா நித்திலா நீ இத்திலா. சொத்தமான மாதிரி இருந்தது. அடுத்து கணபதி ஐயா வாங்க. நித்திலாமாக்கு அப்புறம் சொக்கம்மாவுக்கு பாடணும்னு ஆசை. ஏன் அவங்க பாவம் பாட்டேன். சொக்கம்மா பாடிட்டா அப்புறம் கணபதி ஐயா பாட்டும். 4வது பாட்டு சொக்கம்மா பாட்டும். பாடுங்கம்மா சொக்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா பாடாரா? திருச்சிற்றம்பலம். ஐயா பாடாரா? யார் பாட போறது? ஐயா பாடுறாரா முதல்ல? கணபதி ஐயா சொக்கம்மாள் படிக்குமா? நீங்க படிக்குமா? அப்புறம் ஐயா பாட சொல்லலாம். 4வது பாட்டு நீங்க படிங்க. 5வது பாட்டு ஐயா படிப்பார் கணபதி ஐயா. கேடிலாமே நூல் கிழமையும் செழுநீர் கிடையனாருடைய என் நெஞ்சில் பாடிலா மணியே மணியுமையொளிரும் பரபனே பன்னகா பரடா மேடலாம் சென்னி பசுங்கதிர் விளைந்து மிக திகழ் முகத்தலை மூதூர் நீடினாயெனினும் உட்புகுந்தடியேன் நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே
நீடிலையெனினும் உட்புகுந்தடியே நெஞ்செல்லாம் நிறைந்து நின்றாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் திரு முகைத்தலைன்னு திருவாரூர் திருப்பதி தொண்டி கிட்ட இருக்குது. அதனால முகைத்தலை முகுதூர் நீடினாய், அங்கே அவன் பெருமான் அங்கே முகத்தலையில நீடினாய் நிலையாக இருக்கிறான் என்று சொல்கிற கருவூர் தேவர். அந்த தலை எங்க தெரியலையா அப்படின்னா, நீ அந்த தலத்தை தேட போடல, அந்த தலத்தை நினைந்து கொண்டால் அந்த பெருமான் உன்னுடைய உள்ளத்திலே இருந்த இடத்தை உள்ளத்திலே வந்து புகுந்து கொள்வான் என்பதை உள்புகுந்து அடியேன் நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே. முகைத்தலை என்ற தலத்தை நினைந்தால் அந்த நினைப்பின் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே புகுந்து என்னுடைய நெஞ்சத்திலே நிறைவான் என்று பாடுகிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு கணபதி ஐயா. எல்லா அடியாரும் ஐயா சொன்ன மாதிரி முகத்தலை ஈசனை நினைச்சு அப்படி வணங்கிக்குவாங்க. அவன் இருந்த இடத்தை நினைத்தால் பெருமான் வந்து நம் உள்ளத்திலே புகுவான் அப்படின்னு ஐயா சொல்றாருல, கருவூர் தேவர் சொல்றாரு. ஐயா கிட்ட தெரியும், எடுத்து கொடுக்குறீங்க. கருவூர் தேவர் சொல்றதை திருப்பி சொல்றாரு. அவர் வாயாட்டிருக்க வாயா சேர்க்கிறையா கருவூர் தேவருடைய வாக்கு. ஆமா, வாழ்க வாழ்க. அக்கனா அணைய 5வது பாட்டியா கணபதி ஐயா. இருக்காங்களா லைன்ல? வந்திருக்காரு. வாங்க வாங்க. ரயில் சித்திரம் வரல ஆடியோ ஐயா அடியன் பாடணுமாங்க ஐயா? சித்திரமா பாடுங்கம்மா. இது ஐயா மியூட் போட்ட அவர் பாட முயற்சி அதான் முயல்றாரு. ஆனா சவுண்ட் வரலையே, ஆடியோ வரலையே. ஆமாங்க ஐயா, வெளியில போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கிறாரு. அவர் லைன்ல தான் இருக்காரு, லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்காரு. ஆனா ஆடியோ வரல. எக்கோ வருது. சரி கணபதியே பாடுறீங்களா? சிவா ஒரே சத்தமா இருக்கு. அவர் ஸ்பீக்கிங் வருது, ஆனா மெசேஜ் வந்து ஆடியோ வரல. வீடியோ வந்து ஆடியோ வரல. சரி பண்ணணும். நடராஜ் இல்லையா? ஆஃப் பண்ணிட்டு பாடிட்டுமாங்க ஐயா? சித்ராமா அக்கனா தானங்க ஐயா? 5வது பாட்டு தானுங்களேங்க ஐயா? ஆமாமா, அக்கனா ஆணைய. சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு என்னோடும் விளைந்த அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு என்னோடும் விளைந்த இக்கலா முழுதும் ஒளிய வந்துன் புக்கு இக்கலா முழுதும்
ஒளிய வந்துள் புக்கு என்னை ஆளாண்ட நாயகனே முக்கண் நாயகனே முக்கண் நாயகனே முழுதுலகு இறைஞ்ச முகத்தலை அகத்தமர்ந்து அடியேன் பக்கலானந்தம் இடையரா வண்ணம் பக்கலானந்தம் இடையரா வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே பக்கலானந்தம் இடையரா வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அக்கானா அணைய செல்வம். அக்கனானா கனவு காண்றது. கனவுல எப்படி செய்திகள் வந்து மறைஞ்சு போகும் அதே மாதிரி செல்வம் வரவும் போகும் இல்லையா? அது வரவும் செய்வோம் போகவும் செய்யும். அதனால அக்கானா அணைய செல்வம். அதையே சிந்தித்து நாம் என்ன பண்றோம்? உலகியலே உழன்று கொண்டிருக்கிறோம். அதை மாற்றி நாம் அருளியலிலே நின்றால் பக்க ஆனந்தம் இடையரா வண்ணம் அந்த பண்ணினாய் பவளவாய் சரியே. அதனால அந்த உலகியல் இருந்த மாறி அருளியலுக்கு போனால் அவன் ஆனந்தத்தை நமக்கு இடையறாது தருவான். இங்கே செல்வத்தாலே பெறுகிறது சிற்றின்பம் என்றால் அந்த பெருமானாலே பெறுகிற இன்பத்துக்கு ஆனந்தமாகிய பேரின்பம். அதனால்தான் அந்த ஆனந்தம் என்ற சொல்லுக்கு ஆ என்றால் ஆன்ம நந்துதல் செலுத்து உலகிலிருந்து அருளிலே செலுத்துகிற அந்த நிலை. அதை தருபவன் அந்த முகத்தலை பெறுவான் என்று சொல்கிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க. புனல் பட உருகி 6வது பாட்டு. லலிதா பாலசுந்தர வாங்க. சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவா. பூனல் பட உருகி மண்டழில் வேதும்பி பூனல் பட உருகி மண்டழல் வேதும்பி பூம்பூனல் போதிந்துயரளிக்கும் வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகன் வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்தின் மனம் நெக மகுந்த பேரொலியே முனைப்படு மதில் 3 எரித்த நாயகனே முகத்தலை அகர்த்தமர்ந்து அடியேன் வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமனாமாயினந்தே விழுமிய விமனாமாயினதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. புனல் பட உருகி மண்டு அடல் வெதும்பி பூம்புனல் பொரிந்து அளிக்கும். களிமண் எடுத்து தண்ணில ஊற்றி கரைச்சி என்ன பண்ணுவாங்க? அந்த பானை செய்வாங்க. அந்த பானையை வந்து அந்த மண்ணும் தீரும் சேர்த்து செய்தா என்ன ஆகும்? அப்படியே பானை செஞ்சு அப்படியே வச்சுட்டா அது வழி அதுல ஊத தண்ணி வழிஞ்சு ஓடிடும் இல்லையா? ஆனால் அதை தீயிலே வைத்து சுட்டால் அப்போதான் அது பானையாக மாறும். அப்போ அந்த தண்ணி உள்ள நிற்கும். அந்த செய்தியை சொல்றார் அவர். புனல் பட உருகி மண் தழல் வெதும்பி பூம்புனல் பொதிந்து உயிர் அளிக்கும். வெறும் மண்ணோட தண்ணியை மட்டும் சேர்த்தா அந்த தண்ணி என்ன பண்ணும்? வழிஞ்சு ஓடிடும். ஆனா அதை தீயிலே சுட்டு அதை பானையாக்கினால் அந்த பானையிலே நீர் நிற்கும். அதனால பூம்புனல் பொதிந்து உயிரளிக்கும். அதனால பெருமான் தீயுருவிலே இருந்து நம்மை அருளிலே தங்க வைக்கிறான் என்ற செய்தி. இல்லைன்னா அந்த அருள் இல்லாமல் என்ன உலகம்? நம்ம ஆசையினாலே அழிந்து போகும். அதனாலே அந்த அன்பு என்பது இது தீயாகவும்
ஆசை என்பது நீராகவும் சொல்லி நாம் ஆசையிலிருந்து அன்புக்கு வரங்கள் ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்று சொல்லுகிற போது ஆசை என்பது நீராகவும் அன்பு என்பது தீயாகவும் சொல்கிற அந்த செய்திய ஓமானத்தோடு காட்டுறதா இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு பாலசுந்தரையா. அடியன் படிக்கிறேன். சிவாய வாங்க. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டு. விழியுனிரால கருமையின் சாந்தின் வெண்மையும் செந்நிறத்து ஒளியும் கரியும் நீராடும் கனலும் ஒத்தொளிரும் கழுத்திலோ தனிவடம் கட்டி முறியுமாறெல்லாம் முறிதழகியாய் முகத்தலை அகத்தமந்தாயை பிரியுமாதுளர்தே பேய்களெல்லாம் செய்த பிழை பொறுத்தாண்ட பேரொளியே பிரியுமாறுளதே பேய்களேயம் செய்த பிழை பொறுத்து ஆண்ட பேரொளியே. திருச்சிற்றம்பலம். பேய்கள் என்பது ஆசையின் அடையாளம் சொல்லுவாங்க. அதனால பேய்களோடு செய்த அந்த பிழைகளை, அந்த ஆசையினாலே செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும். அப்படி பொறுத்தருள பெருமாளத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. என்னை உன் பாத. 8வது சங்கரையாவாக. சங்கர் இருக்காங்களா? இருக்காங்களா? அடுத்தது சிவலலிதா லோகநாதன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 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 வாங்க ஐயா. 9வது பாட்டு தானே ஐயா? ஆமா ஆமாய்யா ஆமா. இல்ல 8வது பாட்டு. 8வது பாட்டு. 8ங்களா? சரிங்களா, சரிங்க. திருச்சிற்றம்பலம். என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து எந்தெல்லாம் முருக எலி வந்து உன்னை என் பால் வைத்து எங்கும் என்றும் ஒளிவர நிறைந்த உன் சுடரே முன்னை என் பாசம் முழுவதும் அகல முன்னை என் பாசம் முழுவதும் அகல முகத்தலையாக மதமர்ந்து எனக்கே முகத்தலையாக தமர்ந்து எனக்கே கண்ணரும் பாலும் தேனும் ஆரமுதும் கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதும் கனியுமாயினே ஆயினேயே கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதும் கனியுமாயினியே ஆயினையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. என்னையுன் பாத பங்கைய பணிவித்து அப்படின்னு சொல்றார். பணிவித்தனால் நான் கும்பிடல, பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் என்னை பணிவிக்கிறான். நான் பணிகிறேன்னு சொன்னா என்ன வரும்? அது புறத்தில நான் அடியான் ஆயிட்டேன்னு சொல்றது. ஆனால் அவன் என்னை பணிவித்தால் அவன் என்ன பண்ணுவான்? என்பலா முறுக்கி என்னை அகத்திலே அடிமை கொள்வான். அகத்தடிமை கொள்ளுதல் என்பது அவன் என்னை பணிவித்தல் என்ற சொல்லாலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அம்பரா அனலம். 9வது பாட்டு. சிவலலிதா லோகநாதன். வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. வாங்கம்மா வாங்க. அம்பர அனல
அநிலமே புவினே அம்புவே இந்துவே இரவே உம்பரால் ஒன்றும் அறிவனானுவாய் ஒளிவர நிறைந்த ஒன் சுடரே முய்பராய் நலன் சொல் மூதறிவாள முகத்தலை அகத்தமர்ந்தெனக்கே எம்பிரனாகி ஆண்டனி மீண்டே எந்தையும் தாயும் ஆயினையே எம்பிரானாகி ஆண்டனி மீண்டே எந்தையும் தாயும் ஆயினையே. சிவசிவ திருச்சிற்றம்பலம். என்னை இந்த பிறவியிலே பெற்றெடுத்த தாய் தந்தை அவங்க என்னுடைய வினையினாலே வருகிற அடுத்த பிறவி இவங்கதான் எனக்கு தாய் தந்தை வராங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருமான் பிறவிதோறும் எனக்கு தாய் தந்தையாக வருகிறான் என்பதனாலே எம்பிரானாகி என்னை நீ மீண்டே எந்தையும் தாயுமாயினையே நான் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாருகின்றேனே. அப்படி சாருகிற போது நீதான் எனக்கு தாயும் தம் இருக்கிறாய். அதனாலே அந்த வினையை நீக்குவதற்காக அவன்தான் பிறவிதோறும் எனக்கு தாயும் தந்தமர்ந்து என் வினையை நீக்குகிறான் என்பதற்காக சொன்ன செய்தி. எம்பிரானாய் ஆண்டனி மீண்டே எந்தையும் தந்தையும் தாயுமாயினையே என்று பாடுகிறார். வாழ்க. தாயும் நீ தந்தை நீ சங்கரனே அடிய. வாழ்க வாழ்க. மூலமாய் முடிவாய். கோபால் சரிதாமா. அதே பாட்டை வசந்தி சங்கரம்மா படிச்சிருங்க, வேலரசியம்மா படிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். மூலமாய் முடிவாய் முடிவிலாய் முதலாய் முகத்தலை அகந்தமர்ந்து இனிய பாலுமாய் அமுதம் பன்னக பரணன் பனிமலர் திருவடி இணை மேல் ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூர் அமுதுரன் தீன் தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே அமுதுரல் தீன் தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சீலமா பாடும் அடியவர். பெருமான் எப்படி பாடினா தொண்டு உள்ள சீலம்னா சரியை. சரியை என்பது தொண்டு நிலை. அந்த சீலமா பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தோடு அவனை பாடினால் அவர்களுக்கெல்லாம் சிவபதம் தருகிற பெருமானாக இருக்கிறான் என்ற சீல நெறியாகிய சரியை தொண்டை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த அந்த பதிக பலனை அமைத்திருக்கிறார். சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன இருக்காங்களையா? மணியாது பாட்டு வசந்தி சங்கர் திருச்சிற்றம்பலம். மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலையாக மர்ந்தினிய பாலுமயமுதா பன்னக பரணன் பனிமலர் திருவடியினை மேல் ஆலயம்பாயின் அணைய சொற்கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலம பாடும் அடியவர்க்கெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் மூலமாய் முடிவாய் அப்படின்னு
ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதியாய் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலை அகத்தமர்ந்தினிய பாலுமாய் அமுதம் பன்னகபரணன் பனிமலர் திருவடி இணைமேல் ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர் அமுது தேந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. திருச்சிற்றம்பலம். மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் என்று சொல்கிறார். மூலமாய் முடிவாய் என்பது பெருமானை அவனுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரை காணுதல். அதுக்கப்புறம் முடிவாய் முழு முதல் என்பது அவனை திருவடியிலிருந்து மீண்டும் அவனுடைய திருமுகத்தை காணுதல். போற்று என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எழிலகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். திருவடியிலேருந்து போய் அவனுடைய முகத்தை பார்த்து திரும்பவும் திருவடியை தொழுகிறோம் அல்லவா, அந்த நிலை பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று சொல்வார்ல, அந்த நிலையில அவன் மூலமாயிருக்கிறான் முடிவாயிருக்கிறான். அந்த பெருமானே முடிவிலா முதலாயும் இருக்கிறான் என்று கேசாதி பாதத்தையும் பாதாதி கேசத்தையும் சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா கடைசி பாட்டை படிச்சுக்குமா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்தது காந்திமதி அம்மா. மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலை அகத்தமர்ந்து இனிய பாலுமாயாமுதாம் பன்னகாபரணன் பனிமலர் திருவடியினை மேல் ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர் அமுதுற்றமிழ் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர் அமுதுட்டீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. மூலமாய் முதலாய் ஆதி மன்மரக்க பெருமான் முகத்தலை அகத்தமர்ந்தினிய, அவன் முகத்தலை என்ற தலத்திலே புறத்தில் இருக்கிறான், என்னுடைய அகத்திலும் இருக்கிறான். அகத்திலும் புறத்திலும் பெருமான் நமக்கு அருள் செய்கிறான். வேற என்ன இருக்காங்களா? முடிச்சலாம் ஐயா. ராஜா ஐயா செஞ்சுக்கலாம் ஐயா. காந்திமதி அம்மா தாமோதர ஐயா படிச்சுருங்க அந்த கடைசி பாட்டை. வாழ்த்து படிச்சிடுறோங்க ஐயா. வாழ்த்து படிச்சிருக்கீங்களா? பொன்னூசல். சரி படிங்க, பொன்னூசல் படிங்க. 9வது பாட்டு. காந்திமதி அதுக்கு முன்னாடி அம்மா படிக்கிறேன்றாங்க, அவங்க படிக்கட்டுங்க. நிச்சலாமா படிங்க. நிச்சலாமா வந்து கல்லூரி மூலமாய் முடிவாய் படிங்க. திருச்சிற்றம்பலம். மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலை அகத்தமர்ந்து இனிய பாலுமாய் அமுதாம் பன்னகா பரணன் பனிமலர் திருவடியினை மேல் ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த முகத்தலை இருக்கிறான் பன்னகாபரணனாக பாலும் அமுதமுமாய் இருக்கிறான். அதனால அவனே அந்த பன்னகம் என்ற பாம்பில் இருந்து வருகிற நஞ்சையும் உண்டுகிறான். அதை நமக்கு அடியார்களுக்கு அது அமுதாக தருகிறான். அதனால பாலும் அமுதமுமாம் பன்னகாபரணன் என்ற செய்தியை சொல்லி நீலகண்ட பெருமானை நினைவுபடுத்துகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க.
தாமரையா ஐயா ஒன்பதாவது திருச்சிற்றம்பலம். பாட்டு. ஒன்று. தெங்குலகு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலகு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பொறுமையா இருந்து பொன்னூசல் பாடினார். பொறுமையின் அடையாளமான பொன்னூசல். திருக்கதவும் அடைக்க. காந்திமதி அம்மா வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நாய். இல்லைன்னா மல்லிகா அம்மா வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி அம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார்கள் மக்கள் திருவடி வணங்கிறேன் சார். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. மணிமேகலை அம்மா வாங்க. வாழ்த்து படி. மண்ணில் நல்ல வண்ணம். அடியார் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அக்துரும் கடுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தனே. திருச்சிற்றம்பலம். பெண்ணில் நல்லா மணிமேல இருக்காங்க. பெருந்தகை சாம்பசிவா இருக்காரா? ஐயா காசிக்கு போயிருக்காருங்க ஐயா. காசிக்கு போயிட்டாரா? காசியில இருக்காருங்க ஐயா. பெருந்தகை காசியில விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ண போகிறாரு. சரி சரி சந்தோஷம். நன்றி 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 ஐயா. காந்திமதி படிக்கிறேங்க ஐயா. வாழ்த்து படிங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தங் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியாரெல்லாம். நடராஜா இருக்காரா? படி. வாழ்த்து படி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புனற்பானை பின்னை என் பிழையை ஒரு பானை பிழையெல்லாம் தவிர பனிப்பானை இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மரக்கலுமாமே ஆரூரானை மரக்கலுமாமே. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நடராஜா இருக்காரு? இருக்காரு. நடராஜையா
தனலட்சுமி அம்மா வாங்க. வான்வெயில் வராது பெய்க படிங்க. பாடவாங்க ஐயா. படி. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நடராஜயா சுவாமி சொல்லுங்க ஐயா. சாயந்தரம் வந்துருங்க. நடராஜயா வந்து ஐயா ராஜையா சொல்லுங்க. நாளைக்கு நடராஜயா வந்து அந்த காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை பகுதியில் இந்த கருக்குப்பேட்டை பகுதியில் சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில அம்பாள் பிரதிஷ்டை பண்ணி நாளைக்கு நடராஜயா தான் கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. அதுல நானும் கலந்துக்கிறேன். முடிஞ்சவங்களாம் வந்து கலந்துக்கலாம். சரி. ஐயம்பேட்டையா? கருக்குப்பேட்டை ஐயம்பேட்டை பகுதியில் கருக்குப்பேட்டை உள்ள சுடலை மாடன் கோயில். சரி. நடராஜா வழி சொல்லுவாரு. சரி சொல்லுவாருங்க. கும்பாபிஷேகம் நடத்துவாரு. நான் வந்து வேடிக்கை பார்க்க போறேன். அதான் தலைகீழ சொல்லிட்டாருங்க. உங்களை பல்ல வச்சு நான் பார்க்க போறியா? சிவபெருமான் சிவ சிவ ஐயா தலைகீழ சொல்லிட்டாங்க. தவறா எடுத்துக்காதீங்க. தலைகீழ இல்லையா? நீங்க உங்களை செய்ய வச்சு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசையா? உண்மையை சொன்னா தலைகீழ எடுத்தீங்க கடைசியில. அதான் உங்க பெருந்தன்மை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாங்க ஐயா சிவன். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் போய் சாமி பிரதிஷ்டை பண்ணா நாளை காலையில கும்பாபிஷேகம். இன்னைக்கு மாலையில போய் பிரதிஷ்டை, நாளை காலையில கும்பாபிஷேகம் 9:10 இயன்றவெல்லாம் கலந்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. முடிஞ்சா வாங்க. சுடலை மாடனுக்கு துணைவியார வைக்க போறோம். அப்புறம் வந்து அந்த இடம் சொல்லிடுங்க. ஆமா கரெக்டா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்துக்கும் வாலாஜாபாத்துக்கும் நடுவில் இருக்கிற கருக்குப்பேட்டுன்ற ஊர்ல பக்கத்துல அந்த சுடலை அதாவது மயானத்துக்கு பக்கத்துல சுடலை மாடன் ஒரு கோயில நாங்க பிரதிஷ்டை பண்ணோம் ஐயா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆகல ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. இது அதுக்கு வந்து ஆமாங்க ஐயா. பண்ணியாச்சு. ஆண்டு விழா பண்ணியாச்சு. பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு துணை, அதாவது சுடலை மாடனுக்கு துணை. அப்புறம் இன்னொரு அம்மன், அந்த அம்மன் 2 அம்மன் வந்து பிரதிஷ்டை வந்து இன்றைக்கு மாலையில அடியன் போயிட்டு கலந்து பண்றோம். நாளைக்கு காலையில வந்து ஐயா வந்து ஐயம்பேட்டை சரணம் கூட வந்து திருமறை பாடுறாரு, வருவாரு. நாளைக்கு அடியார் பெருமக்கள் எல்லாம் வராங்க. பிள்ளையார்பாளையத்துல இருந்து ஒரு அடியானை வந்து நடராஜனுக்கு உதவி செய்வேன். ஆமா, நாளைக்கு வந்துருவாங்க. முற்றுவதல் மாதிரி ஒரு 12 திரும்ப அவங்க பாராயணம் செய்வாங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சி நடக்கும் ஐயா. நன்றிங்க ஐயா. அப்படியே அடியான் வந்து நடராஜாவுக்கு உதவி பண்றதுக்கு அனுமதி கேட்டுறேன். சிவபெருமானே ஐயா, நீங்க தலைகீழ சொல்றீங்க. நான் ஓரமா நின்னுக்கிறேன் சாமி. நீங்க தான் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன் சாமி? சிவபெருமானே சிவ நான் இங்க நிக்கிறேன் சாமி. வாங்க. அன்பர்களுக்கு அவைய முடிச்சுக்கலாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிட்டம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். செல்லையம்பலம். ஐயா நடராஜா வாங்க சார், சொல்லுங்க. நாளை காலை நிகழ்ச்சி நீங்க தான் நடத்த போறீங்க. நான் வந்து அவங்க சரவணையா கூட இருந்து நான் திருப்பர பாடுவேன். நீங்க தான் செய்ய போறீங்க. சிவபெருமான் சிவசிவா. சரிங்களா ஐயா? அது என்னங்க யார் உட்கார்ந்தா? வாங்க சிவாயனம். இல்ல, நீங்க பிரதிஷ்டப்பட்டு உங்க கையால் தண்ணி ஊத்தணும். நான் வந்து உங்களுக்கு உதவியா இருப்பேன். ஐயா சிவபெருமான் நம்ம எல்லாரும் உதவியாளர் தாங்க ஐயா. இறைவன் தாங்க தலைமை. வாங்க. அவர்தான் தலைமை. துணை தலைவர் நடராஜன், அசிஸ்டன்ட் அர்லர்ஸ். சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஏன் அடியெல்லாம் கலந்துக்கிறதுக்காக தான் சொன்ன இதை
வாங்க நம்ம வாங்க எல்லாரும் நிகழ்ச்சியில வாங்க பக்கத்துல இருக்கவங்க அண்டையில பக்கத்துல இருக்கவங்க கலந்துக்கலாம் இல்லையா? அதுக்காக வாங்க அடியார் பெருமக்கள்லாம் வாங்க. பிள்ளையார் பாளையத்துல இருந்து ஒரு வேன் வச்சிருக்கிறோம். அங்க இருந்து முற்றுவதல் பண்ற அடியார் பெருமக்கள்லாம் வராங்க. முடிஞ்சா வாங்க. வெளியில இருந்து வரவங்களும் வாங்க. உங்களுக்கு அந்த தம்பி கோட்டர்ஸ் மாதிரி கட்டி வச்சுக்கிறாப்புல வந்து தங்கறதுக்கு ஏற்பாடு கூட நாங்க பண்றோம். சிவபெருமானே சிவசிவா. என்னன்னா மயான பக்கத்துல இருக்குது, பயந்துடக்கூடாது நீங்க எல்லாம். அதுதான் பாக்குறேன். வாங்க அது அது வெறும் அது ஓப்பன் இடம். அது மயானம் அங்கே இது ஆகுது என்ன கிராமத்துல பொதுவான பொது இடம் அது. அதனால அது ஒண்ணும் தெரியாது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நிறைய செஞ்சுக்கலாமா? அந்த பொது அம்பலத்துல அவன் பெருமான் ஆடுகிறான். சுடலை மாடனாக ஆடுகிறான். அங்க பேச்சு அம்மாளாக வந்து அமர்கிறாள். அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க ஐயா. வாங்க ஐயா வாங்க. அந்த காவலர் மைக்கேலுடைய அந்த இது அந்த அன்புக்காக போய் நம்ம முடிஞ்சவங்களுக்கு செஞ்சுட்டு வந்துடும். அவ்வளவுதான்.